திமுக தலைவர் திரு ஸ்டாலின் சமீபத்தில் இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு திமுக பெரிய பின்னடைவை சந்தித்த பிறகு மக்களிடத்தில் கருத்துக்கள் கேட்டிருந்தாங்க. அது சார்பாக நாம் இந்த காணொலியில் ஒரு குறிப்பிட்ட தகவலை பேசுகிறோம். அதாவது தமிழ்நாட்டில் திராவிட கொள்கையில் ஒரு முக்கியமான கொள்கை என்ன அப்படின்னா, சாதிகள் மத்தியில் கலப்பு திருமணம். அதாவது ஒரே சாதியில் தான் திருமணம் செய்யணும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்லி கொண்டிருந்த சூழ்நிலையில் சாதியை ஒழிக்கக்கூடிய ஒரு ஆயுதமாக சாதாரணமாக மக்கள் இயல்பாக பழகும் பொழுது, பாரதியார் சொன்னது போல சாதிகள் இல்லையடி பாப்பா என்று சொன்னது போல மக்கள் இயல்பாக பழகும் பொழுது எல்லோரோடும் அன்பு பாராட்டி யாரையும் பாகுபாடு இல்லாமல் குடும்பத்துக்குள்ள நட்பா உறவா சேர்த்து கொள்ளுகிற அந்த மனப்பான்மை வர வேண்டும். அந்த விதத்தில் இந்த காஸ்ட் ஹைரார்கி, சாதிய ஏற்றத்தாழ்வுகள் ஒழிக்கப்படும். ஆனால் கடந்த 5 ஆண்டுகளாக இருக்கட்டும், கடந்த ஒரு 20 ஆண்டுகளாக இருக்கட்டும், எத்தனை மேடைகளில் இந்த கலப்பு திருமணங்களை ஊக்குவிச்சிருக்கீங்க? எத்தனை மேடைகளில் திமுக நிர்வாகிகள் தங்கள் குடும்பங்களுக்குள்ள இல்லை தாங்கள் பேசுகிற மேடைகளில் இதை ஊக்குவித்திருக்கிறீர்கள் அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கணும். இந்த தகவல்கள் எல்லாம் நமக்கு தரணும். கலப்பு திருமணங்கள் அதிகமாக நடப்பது ஒரு நல்ல குறியீடு. ஆனால் இந்த குறியீடை பற்றி யாருமே பேசுகிறது இல்லை. கடந்த 5 ஆண்டில் இந்த குறியீடு என்ன இடத்துல இருக்குது, இல்லை கடந்த 20 ஆண்டுகளாகவே என்ன இடத்துல இருக்குது, இதையெல்லாம் நீங்கள் ஆய்வு செய்து ஒரு ஆரோக்கியமான மனித உரிமை கொள்கையை நோக்கி நகர இன்றைக்கு எதிர்க்கட்சியாக இருக்கும் நீங்கள் அது சார்ந்து யோசிக்க வேண்டும். கொள்கைகளை தொடர்ந்து பேசிக்கொண்டு மக்கள் மனதில் அதை செழிக்க செய்ய வேண்டும். அது நிஜத்தில் நடக்க வேண்டும். நன்றி.